ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா கத்திரிக்காவை சுட்டு நல்ல டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணாலும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எக் பிளானட் வெரைட்டி. ஏன் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன்னா நல்லா பெருசாக இருக்கும், சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயில் அங்கங்கே கீத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் தோல் உரிச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காயில் 4 பக்கமும் கீத்து போட்டு வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடுங்க. எண்ணெய் தடவி கத்திரிக்காயை சுட்டு எடுக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் தடவி சுட்டுடுங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கணும். கத்திரிக்காவை 1லேருந்து 2 நிமிஷம் விட்டு விட்டு திருப்பி போட்டிங்கன்னா தீ எல்லா பக்கமும் பட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். அதனால் 1லேருந்து 2 நிமிஷம் தீ படுற மாதிரி நல்லா விட்டு விட்டு நீங்கள் கத்திரிக்காவை திருப்பி போடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே பாருங்கள், அந்த தோல் வந்து எந்த அளவுக்கு உறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இந்த தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம தோலை உரிச்சு எடுத்துருக்கலாம். தோல் எந்த அளவுக்கு ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியுது பாருங்கள். கத்திரிக்காவை வந்து எந்த அளவுக்கு சுட்டு உள்ளே நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு தோலை ஈஸியாக உரிக்க முடியும். அதனால் கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தோலை வந்து ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியுது பாருங்கள். இப்போ எல்லா தோலையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கத்திரிக்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டாலே அது நல்லா மசிச்சு வந்துடும். கத்திரிக்காவை நல்லா மசிச்சு விட்டாச்சு. எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க விடும் போது அதோடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா கொதித்து தண்ணியெலாம் நல்லா சுண்டி எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் வேணான்னா இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நாட்டு சக்கரை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. மசிச்ச கத்திரிக்காவும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கத்திரிக்காவும் நல்லா வந்து சுட்டு எடுத்தாச்சு. ரெண்டும் ஒன்று சேர நல்லா பிளெண்ட் ஆகி வந்தால் போதும். ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்ட பிறகு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.